ரவா கேசரி 1 டம்ளர் ரவா எடுத்துருக்கிறேன். இந்த 1 டம்ளர் அளவுக்கு பார்ப்போம். முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். சட்டி சூடாக தான் இருக்கு. ரவாவை வறுத்துருவோம். கொஞ்சம் லேசா வறுத்தா போதும். கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். ப்ரௌன் ஆகிடக்கூடாது. சூடாகிற அளவுக்கு வறுத்தா போதும். நான் வறுத்துட்டு காமிக்கிறேன். வறுத்துட்டேன். கலர் மாறல பாருங்க. கலர் மாறினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய விஷயம் கிடையாது. ஓரளவுக்கு கலர் மாறாம வறுத்துருக்கேன். அடுத்து முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். நான் ஜாஸ்தியாக தான் போட்டிருக்கேன். எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். திராட்சை யாரும் சாப்பிட மாட்டேன்றாங்கன்றதுனால கொஞ்சமாக எடுத்துருக்கேன். திராட்சை நிறைய போட்டாலும் சாப்பிட்றதுக்கு கேசரி டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்குது. அதனால கம்மியாக எடுத்துருக்கிறேன். சட்டி சூடாக இருக்குது. இதில் என்ன பண்ணுறேன்னா சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஏன் இந்த சன்ஃப்ளவர் ஆயில்? நெய் வழக்கமாக நெய் போட்டு தானே பண்ணுவோம் கேசரி. நெய் போட்டோம் அப்படின்னா சூடாக இருக்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டி ஆயிடும், கேக்கு மாதிரி இருக்கும். கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. நெய்யை ஃபைனலாக கடைசியில் சேர்த்துக்கலாம். ஆரம்பத்தில் இந்த முந்திரிலாம் வறுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் சேர்த்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து எடுத்துட்டு 1க்கு 2 தண்ணியை ஊற்றிட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ண வேண்டியதுதான். கடலெண்ணெய் ஊற்றக்கூடாது, சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றணும். கடலெண்ணெய் ஊற்றினா அந்த கடலெண்ணெயோட ஃப்ளேவர் கேசரிக்கு வந்துடும், நல்லா இருக்காது. சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு ஃப்ளேவர் எதுவும் கிடையாது. அதனால நம்ம இதை ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா கேசரியை கடைசி வரைக்கும் ஆறுனாலுமே கட்டி ஆக விடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு பொல பொலன்னு இருக்கும் ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி. அதுக்காக தான் எண்ணெய் சேர்க்கிறது. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் ரொம்ப சூடாயிடுச்சுன்னா முந்திரி கருகிடும். அதனால மீடியம் சூட்லயே முந்திரியை ஃபர்ஸ்ட் வறுத்து எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்துட்டு திராட்சையை வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துட்டேன். திராட்சை லேசாக கூட கருகிடுச்சு, பரவாயில்ல. இது வாங்க. இப்போ இந்த எண்ணெயிலே என்ன பண்ணுவோம்னா 1க்கு 2, 1 டம்ளர் ரவா எடுத்தோம் இல்லையா, 1க்கு 2 தண்ணி சேர்த்துரும். ஒன்றுக்கு 2 தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி லேசாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது ரவாவை கொட்டி மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இதில் இப்போ இந்த தண்ணியில் என்ன பண்ணுவோம்னா கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் உப்பு போட்டுட்டு லேசாக கொஞ்சமாக உப்பு, அந்த ஸ்வீட்டு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக கலர். கொஞ்சமாக உப்பு போட்டேன். இந்த கலர் பவுடரை போடும்போது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக போடாமல் இந்த மாதிரி கரண்டியில் கொஞ்சமாக ஒரு அளவு வச்சுக்கோங்க. ஒரு முறை ஒரு அளவு வச்சுட்டீங்கன்னா அடுத்ததுலேருந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வச்சுட்டு போட்டுட்டு கலக்க வேண்டியதுதான். டைரெக்டாக போட்டோம்னா எவ்வளோ விழுதுன்னு தெரியாது நமக்கு. இப்படி போட்டோம்னா ஒரு அளவு தெரியும். அடுத்த தடவை நம்ம பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 3 ஏலக்காய் அப்படியே லேசாக தோல் பிச்சுட்டு போட்டிருக்கேன். இப்போ ரவாவை கொட்டி கிண்ட வேண்டியதுதான். இப்போ இது கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இந்த ரவா வந்து வேகணும், நல்லா வேகணும். அதனால இப்போ கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிருவோம், இல்லைன்னா தெரிக்கும் வெளியில. இப்படியே திருப்பி விட்டு இதை நல்லா வேக வைக்கணும். ரவா வேகணும். ரவா வேகலைன்னா கேசரி உங்களுக்கு நல்லா வராது. இன்னொரு 10 செகண்ட் இதை மூடி வச்சிடுறேன்.
இந்த கேசரி ஆற ஆற பார்த்தீங்கன்னா பொல பொலன்னு வந்துடும். ஆக்சுவலாக இன்னும் பார்த்தீங்கன்னா இல்லை நெய் இன்னும் போடணும். நெய் எனக்கு பத்தாது, ஆனாலும் கொஞ்சம் ரொம்ப போட்டோம்னா சாப்பிட தகட்டும், வீட்டுக்கு தானே, அதனால இன்னும் போடல நான் நெய். ஆனால் இன்னொரு 50 கிராம் 100 கிராம் அளவுக்கு நெய் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளவுதான், கேசரி முடிஞ்சிடுச்சு. கேசரி இப்போ ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பொல பொலன்னு இருக்கும். நெய் மட்டுமே சேர்த்தோம்னா இந்த அளவுக்கு வராது கொஞ்சம். அதே மாதிரி ரவா வந்து வேகிறது முக்கியம். வெந்ததுக்கு அப்புறம் தான், ஃபுல்லாக வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம உப்புமா அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் தான் சுகர் ஆட் பண்ணணும். முன்னாடியே ஆட் பண்ணிட்டாலும் இந்த அளவுக்கு வராது. ஒரு மாதிரி அல்வா மாதிரி ஆகிடும். அதனால எண்ணெய் சேர்த்தோம்னா இந்த அளவுக்கு பொல பொலன்னு வரும். ஃபைனலாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். எவ்வளோ ஆக்சுவலாக இதில் இன்னும் நெய் கொஞ்சம் கம்மி, இன்னும் கூட சேர்க்கலாம். சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்படி பாருங்க பொல பொலன்ட்டு. ரைட், கேசரி முடிஞ்சிச்சு.